இப்போ அப்படி இப்படி 17 மைல் தாண்டி வந்துடுறாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் மாட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கொன்னுடுறாங்க. அப்போ கிரேங்கிற ஒருத்தன் நிறைய பேர் சாகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், ஏன்னா நமக்கான காம்படிஷன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்த எல்லாரும் அவன் மேலே செம்ம கடுப்பாக வராங்க. 35வது மைல் வரும்போது இருட்ட ஆரம்பிச்சிருது. ஆனால் அவங்க விடாமல் நடக்கணும். இப்போ 59வது மைல் கிட்ட போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 50 பேரில் 18 பேர் தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி 100வது மைல் வரும்போது ஒரு பையன் நடக்க முடியல அப்படின்னு மிலிட்டரி டேங்க் மேலே ஏற ட்ரை பண்ணுறான். அவனை அப்படியே சுட்டு கொன்னுடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 144வது மைல் வரப்ப அந்த ரே பீட்டர் கிட்ட அவன் அப்பாவை பற்றி பேசுகிறான். என் அப்பா தான் என்னோட ஹீரோ. அவர் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத சப்ஜெக்டான ஃபிலாசபி பற்றிலாம் டீச் பண்ணுவார். ஆனால் அது அந்த மேஜர் தேச துரோகம்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க சொன்னான். ஆனால் என் அப்பா ஒத்துக்கல. உடனே அவர் சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் அவன் பீட்டர் கிட்ட நான் அந்த போட்டிக்கு எதுக்கு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சீக்ரெட்டை சொல்கிறான். அதாவது நான் இந்த போட்டியில் ஜெயிச்சா எனக்கு வர அந்த விஷயம் வச்சு ஒரு கன்னை வாங்கி இந்த மேஜரை சுடுவேன்னு சொல்கிறான். இது அந்த பீட்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நடக்கிறப்ப சிலருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக அவங்க எல்லாத்தையும் மிலிட்டரி சுட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா பீட்டர் தன்னோட கதையை ரே கிட்ட சொல்கிறான். சின்ன வயசில் நடந்த வாரில் என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் அனாதையாக வளர்ந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால நான் இந்த போட்டியில் ஜெயிச்ச நிறைய அனாதைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறான். இப்படியே அவங்க நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி ஹெல்ப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ 326வது மைல் வர்றப்ப அங்கே பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தனும் நடக்க முடியாமல் இருக்கு. அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் ரேவும் பீட்டரும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியும். 331வது மைல் வர்றப்ப ஒரு பெரிய கூட்டம் அவங்களை சேர பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த போட்டியில் கடைசி ரவுண்டில் மட்டும்தான் கூட்டத்தை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ பீட்டர் ரே கிட்ட நான் ஒரு அனாதை, நான் உனக்காக விட்டு கொடுத்துட்றேன், ஏன்னா உனக்காக உன் அம்மா காத்துட்டு இருப்பாங்க, நீ உன் அம்மா கூட போய் சேர்ந்துருவல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரே அதுக்கு ஒத்துக்கல. நீ முன்னாடி பார்த்து நட அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பீட்டர் முன்னாடி போகும்போது அவன் கவனிக்காதப்ப ரே பின்னாடி நடக்காமல் அப்படியே நின்னுறான். அவனை சோல்ஜர்ஸ் வந்து சுட்டுறாங்க. இதெல்லாம் கவனிச்ச பீட்டர் அவன்கிட்ட ஓடி வரதுக்குள்ள கூட்டம் அவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பீட்டருக்கு ரே செத்து போனதை தாங்கவே முடியல. இப்போ கடைசியில் மேஜர் அவன்கிட்ட உன்னோட விஷ் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் எனக்கு சோல்ஜரோட ஒரு கன்று வேணும், அதை நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பின்னாடி என் குழந்தைங்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கன்னை கொடுக்கறது சோல்ஜர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ மேஜர் சோல்ஜர் கிட்ட இந்த பீட்டர் நல்லவன், அவன்கிட்ட கன்னை கொடுங்கன்னு சொல்ல இப்போ பீட்டர் கிட்ட ஒரு கன்னை கொடுக்குறாங்க. இப்போ கன்னை வாங்கின பீட்டர் டக்குன்னு அந்த கன்னை மேஜரை நோக்கி நீட்டுறான். அதை பார்த்து ஷாக்கான மேஜர் அவன்கிட்ட உனக்கு கிடைக்க போகிற புகழ் காசெல்லாம் பாரு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் அவரை பார்த்து திஸ் இஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு அந்த கன்னை கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க.